கார்த்திக் தீபா சீரியல் மே 24 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்தான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அபிராமி வந்துட்டு அந்த கேக்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சும்மாவா கார்த்தி தீபாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, மைதிலி இந்த குடும்பத்துக்காக நீ நிறையவே ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, வேறு யாருக்காக? என் தீபாவுக்காக தானே. சின்ன வயசில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அதுக்கு பிரயோஜித்தமாக இந்த வீட்டுக்கு இவ மருமகளாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நான் உங்கள் அம்மா அப்பாவை உன்னைய எவ்வளோ திட்டியிருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குடும்பத்துக்காக நீ பாடுபடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தீபாவையும் கார்த்தியையும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ போயிட்டு தீபா கிளம்பிட்டாளான்னு போய் பாரு அப்படின்னு. அதுக்கு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம தீபா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தீபாவோட கழுத்துக்கு நம்ம அபிராமி வைர நெக்லஸை மைதிலிக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. அப்போ நம்ம மைதிலி தீபா கிட்ட, இங்கே பாரு, உன் அத்தை உனக்காக இந்த வைர நெக்லஸை கொடுத்துருக்காங்க, போட்டுக்கோ அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, வைர நெக்லஸா? இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் அத்தை உனக்கு ஆசாசியாக எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க, அதை விட்டுட்டு நீ வேணான்னு சொல்கிற, போட்டுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் ஓகே நீ கண்டிப்பாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் அந்த வைர நெக்லஸை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா மேக்கப் பண்ணிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, தீபா ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வைர நெக்லஸ் கொடுத்து விட்டீங்களாம்ல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு இந்த வைர நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இந்த வீட்டோட கடைசி மருமகனி, உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறோம், உன் கழுத்தில் இது இருக்கிறது தகுதியானது தான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னைய மருமகளை ஏற்றுக்கிட்டீங்கள்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி மேக்கப் பண்ணிட்டு வராரு. கார்த்தியை பார்த்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்திக் ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களுடைய விருப்பப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குதில்ல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, சும்மாவா, நீ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். அந்த வீட்டில் இருந்ததுனால ஒரு பிரச்சனை அப்படின்னு ஜோசியர் சொன்னார், அதனால தான் நான் உடனே வீட்டை மாற்றிட்டேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியை சந்தோஷப்படுறாரு. அம்மா நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, பாத்தியா கார்த்தி, எங்களை விட அம்மாவுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ அம்மா கிட்ட நல்லா பாசமாரு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா தான் எனக்கு உலகமே, எங்கள் அம்மாவை மதிக்கிறவளாக தான் எனக்கு பொண்டாட்டியாக கிடச்சிருக்கா அப்படின்னு கார்த்தியும் சந்தோஷப்படுறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதை அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ வெளியில் பார்த்தா கார் பஞ்சர் ஆகியே கிடக்கு. இதை பார்த்த ரம்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் கார் நல்லா தானே இருந்துச்சு, காலையில் எப்படி பஞ்சர் ஆனிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா தான் அந்த காரை பஞ்சராக்கி விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணி, நான் அந்த ரம்யா ஃபங்க்ஷனுக்கு வர விடாமல் தடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அவங்க அண்ணா நீ தான் தடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை முக்கியமான ஆள் ஒருத்தவங்க வர வேண்டியிருக்கு, அவங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக தீபா உன்னுடைய விருப்பம் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக
ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு காரில் ரம்யா கிளம்புறாங்க. அப்போ ரம்யா வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய டிராஃபிக் வந்துடுது. இதனால் ரம்யாவுக்கு காரை மூவ் பண்ண முடியல. உடனே ரம்யா வந்துட்டு காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ தீபா மறுபடியும் கால் பண்ணி, என்னாச்சு ரம்யா, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீங்கள் கேக் வெட்டுற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி, இது கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை ரம்யா வந்துக்கிட்டு இருக்காளாம், கேக் வெட்ட சொன்னா அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேக் வெட்டி நம்ம கார்த்திக்கு தீபா ஊட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் ரம்யா ஆட்டோவில் இருந்து வீட்டில் வந்து இறங்குறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் கார்த்தி தீபாவுக்கு கேக் ஊட்டி விடுறதுக்கும் சரியாக இருக்குது. ரம்யா கார்த்தியை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.